ஓகே காய்ஸ், ஆஸ்திரேலியா வர்சஸ் இங்கிலாந்து செகண்ட் டெஸ்ட் ஆஷஸ். என்ன புதுசா நடந்திருக்குன்னா ஒண்ணுமே இல்ல. இங்கிலாந்து வந்துட்டு மறுபடியும் மானவங்க அடி வாங்கினானுங்க ஆஸ்திரேலியாட்ட. மானவங்க படுத்தி அனுப்பிட்டானுங்க மறுபடியும். அதுவும் இல்லாம இது பிங்க் பால் டெஸ்ட் வர. பிங்க் பால் டெஸ்ட்னா நமக்கு நல்லாவே தெரியும், மிச்சல் ஸ்டார்க்கு வந்துட்டு ஒரு விஸ்வரூபம் ஒண்ணு எடுப்பான் அப்படின்னு. நார்மலாவே அவன் வந்துட்டு பேய் மாதிரி தான் போடுவான். இது பிங்க் பால்ங்கும் போது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா போடுவான். 8 விக்கெட் எடுத்திருக்கான். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 6, செகண்ட் இன்னிங்ஸ்ல 2 எடுத்திருக்கான். வேற லெவல்ல போட்டான். மறுபடியும் இங்கிலாந்து வந்து தோத்துட்டானுங்க. இவனுங்க வந்து ஆஸ்திரேலியால வச்சு நம்ம தான் பேசணும்ல, இங்கிலாந்துல வச்சு ஆஷஸ் நடந்தா மட்டும்தான் கொஞ்சமாவது இங்கிலாந்துக்கு ஃபேவரா இருக்கும். இந்த ஹோம் டவுன் புல்லி பாய்ஸ்க்கு வந்துட்டு கொஞ்சம் ஃபேவரா இருக்கும். கொஞ்சமாவது கொஞ்சம் கம்பீட் பண்ணுவானுங்க. நம்மலாம் பார்த்துருப்போம் 2019 சரி 2023 சரி. அந்த ரெண்டு வந்து டிரா பண்ணானுங்க. ரெண்டுமே வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு, ஏன்னா அவங்க சாயில வச்சு ஆடுறதுனால. ஆஸ்திரேலியாலாம் வந்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அடிச்சு அனுப்பிடுவானுங்க. 2 மேட்ச் அதுக்குள்ள தோத்தாச்சு இவனுங்க. 2 மேட்ச் அதுக்குள்ள தோச்சாச்சு. நீஷர் வந்துட்டு 5 விக்கெட் எடுத்திருக்கான். 5 விக்கெட் 5 விக்கெட் ஹால்லாம் எடுத்தான். உங்க யாருக்காவது நீஷரை பார்க்கும் போது இந்த பழைய ரயன் ஹாரிஸ் பவுலர் பாக்குற மாதிரி இருக்குதா? இல்ல எனக்கு மட்டும் தான் அப்படி தெரியுதா என்னன்னு தெரியல. எனக்கு அந்த பழைய ரயன் ஹாரிஸ்னு ஒரு பவுலர் இருப்பான் தெரியுமா, ஆஸ்திரேலியன் பவுலர், டெஸ்ட்ல அடிக்கடி போட்டுட்டே இருப்பான். எனக்கு அதை பார்க்கும்போது அவரு ஃபீல் தான் வருது. அதே மாதிரி இருக்கிற மாதிரியே இருக்குது நீஷரை பார்க்கும்போது. அதே சேம் தாடி சேம் வைப் கொடுக்குற மாதிரியே இருக்குது. காட்டன் போல்ட் 2 எடுத்தா நீஷர், அதெல்லாம் சீனா இருந்துச்சு பாக்குறதுக்கே. கிராலு இந்த போப்பு விக்கெட்லாம் எடுக்கும்போது பாக்குறதுக்கே நல்லா இருந்துச்சு. டக்கு போப்பு டக்கு என்ன பண்றானுங்கன்னு தெரியல. இங்கிலாந்துலாம் ஒரே ஒருத்தர் வந்து ரொம்ப இம்ப்ரெசிவா பண்ணது யாருன்னா அப்கோர்ஸ் ஜோ ரூட் தான். இப்ப நான் சமாளிக்க போறேன் பாருங்க. அதாவது மேத்யூ ஹைடனே வந்து சமாளிச்சாச்சு. ஜோ ரூட் வந்துட்டு செஞ்சுரி போட்டதுக்கு ஒரு சமாளிச்சு விட்டுட்டாரு. வீடியோ போட்டுட்டு கங்க்ராச்சுலேட் பண்ற மாதிரி. நான் மட்டும் என்ன பண்றது? அப்கோர்ஸ் ஜோ ரூட் வந்து ஓவர் ரேட்டடு. ஹோம் டவுன். நான் வந்து இந்த விஷயத்துல நான் வந்து ஸ்ட்ரிக்டா இருப்பேன். ஜோ ரூட் வந்துட்டு ஒரு ஹோம் டவுன் புள்ளி அப்படின்றதுல வந்துட்டு நான் மாற மாட்டேன். ஆனா ஜோ ரூட் வந்துட்டு நல்ல டெஸ்ட் பேட்ஸ்மேனா? எஸ். நான் ஏன் வந்துட்டு அப்படி சொன்னேன்னு எனக்கு தெரியல. அது ரொம்ப வியர்டான ஒரு ஸ்டேட்மெண்டா கொடுத்தேன். ஆனா அதுக்கு முன்னாடியே நான் வந்துட்டு ஜோ ரூட் வந்து நிறைய புகழ்ந்திருக்கேன் இல்லையா? நீங்க முன்னாடி இருந்து பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். சச்சின் ரெக்கார்டை வந்து உடைக்க போறான் அப்படிலாம் சொல்லிக்கிட்டே இருந்தேன். ஆனா எதுக்கு நான் அந்த வீடியோல வந்துட்டு அப்படி சொன்னேன்னு தெரியல. ஜோ ரூட் வந்துட்டு ஓவர் ரேட்டட் அப்படின்ற மாதிரி நான் சொன்னேன்னு தெரியல. ஜோ ரூட் 40th செஞ்சுரி போட்டுட்டான். ஆனா சூப்பரா லேண்டான். எப்படி லேண்டான்னா ஜோ ரூட் வந்துட்டு கடைசி வரை நின்றுட்டான். அவனை வந்து விக்கெட்டே எடுக்க முடியல. அவனை வந்து அவுட்டே ஆக்க முடியல. அதுதான் ரொம்ப இம்ப்ரெசிவா இருந்து ப்ரூவ் பண்ண மாதிரி இருந்துச்சு. இப்ப என்ன பண்ண போறீங்க அப்படின்ற மாதிரி காமிச்சான். அவன் மட்டும் இல்ல, நான் கூட அவனுங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பேட்டிங் பிடிக்கும்போது, ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பேட்டிங் பிடிக்கும்போது கிராலே ஒரு வழியா அடிச்சிட்டான்பா. ஒரு 70 அடிச்சான். இவனும் சரி ஆர்ச்சர்லாம் கடைசி இருந்து அடிக்கும் போது ஓகே, அந்த ஃபர்ஸ்ட் மேட்ச் மாதிரி தான், அந்த ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மாதிரி தான் ஒரு இம்பாக்ட் கொடுத்தானுங்கல்ல. இந்த ஒரே நாள்ல டக்குன்னு எல்லாருக்கும் விக்கெட் போகும்போது இங்கிலாந்து வந்து பிடிச்சிட்டானுங்க அப்படின்னு தோணும் தெரியுமா? அதே மாதிரி தான் நான் ரூட் செஞ்சுரி போடும் போது நினைச்சேன், ஓகே இங்கிலாந்து பிடிச்சிட்டானுங்க போல, செகண்ட் டெஸ்ட் முடிச்சிருவானுங்க போல ஆஸ்திரேலியா இந்த வாட்டின்னு. அதுக்கப்புறம் சீன்ற மாதிரி ஆஸ்திரேலியா அடிச்சு தள்ளிட்டானுங்க. அவன் ஓப்பனர் இருந்த புதுசா வந்தவன், ஐயோ அவன் பேர் வேற வாயிலே வர மாட்டேங்க எனக்கு. சாரி கைஸ், அவன் பேர் எனக்கு வாயில வர மாட்டேங்க. இந்த டிராவிஸ் ஹெட்டோட வந்தான். ஐயோ அவன் சூப்பரா லேண்ட். அவன் பேரு ஏன் எனக்கு வாயில வர மாட்டேங்க, நான் ஸ்கிரீன்ல கூட போடுறேன். அவன் பேரு எனக்கு வாயில வர மாட்டேங்க. அவன் செமையா லேண்டான். ஸ்மித்து, லபுஷேனு, கேமரான் கிரீன் வந்தான். மிச்சல் ஸ்டாருக்கு முதக்கண்டு ஆடுறான். மிச்சல் ஸ்டாருக்கு டயர்ட் ஆக்குறான். 3rd டேல வந்துட்டு காலையில அவனும் போலாண்டு பார்ட்னர்ஷிப் போட்டுட்டு இருக்கானுங்க. பார்ட்னர்ஷிப் போட்டு விளையாண்டுட்டு இருக்கானுங்க. என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க இங்கிலாந்து? அவ்வளவு மோசமாடா போயிட்டு. அதாவது பென் ஸ்டோக்ஸ் தான் வந்துட்டு ஒரு மெயின் பவுலர் அப்படின்ற மாதிரி ஆயிட்டு. ஆர்ச்சர் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கோம். 2019 இருந்த ஆர்ச்சர் வேற. ஸ்மித்துக்கும் அவனுக்கும் ஒரு கிளாஷ் ஏற்பட்டுச்சு. எல்லாரும் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு காலையில 2 பேரும் அடிச்சுக்கிறானுங்க மாறி. அவன் பால்ல 2 4 ஒரு 6 அடிக்கிறான். ஸ்மித் ரிவெஞ்ச் கொடுத்துறான். ஸ்மித் என்னன்னா பீக் ஃபார்ம்ல வர்றான். சந்திரபால் மாதிரி வர்றான் ஸ்மித். பெயிண்ட் அடிச்சுட்டு என்ன நடக்குதுன்னு தெரியல. இந்த 19th நவம்பருக்கு அடுத்து கிரிக்கெட்டே ஒரு மாதிரி ஒரு ஹோல்சமா மாறிக்கிட்டு இருக்கு. விராட் கோலி பேய் ஃபார்முக்கு வரான். வில்லியம்சன் ஒரு 50 அடிக்கிறான். ரூட் வந்து ஆஸ்திரேலியால வச்சு செஞ்சுரி போடுறான். ஸ்மித் வந்துட்டு ஒரு 50 போட்டு ஒரு கேப்டனா இருந்து பெயிண்ட் அடிச்சுட்டு வர்றான் பிளாக்ல. என்ன இந்த ஃபேப் 4க்கு எதுவும் ஆக போதா? 2026 அந்த 6ன்னு வந்தாலே விராட் கோலிக்கு ஒரு மாதிரி வந்துடும் போல. இந்த 2016 2026 அப்படின்னு அந்த மாதிரி எதுவும் நடக்க போதா என்னன்னு தெரியல. ஒரு மாதிரி ஒரு வியர்டான ஃபீலிங் வருது. இதுதான் கம்பேக் டைமா இருக்குமோ? ஜோ ரூட் வந்து செஞ்சுரி போடுறது வந்து ரொம்ப இம்ப்ரெசிவா இருந்துச்சு எனக்கு ஆஸ்திரேலியால வச்சு. ஏன்னா இங்க மட்டும்தான் அவன் செஞ்சுரி போடாத ஒரு பெரிய கேள்விக்குறியா இருந்தேன்டா. இவ்வளவு பெரிய ஆளா இருக்க ஒரு செஞ்சுரி கூட போடல. 50 வச்சிருக்கான், நிறைய 50 வச்சிருக்கான், 10 50 கிட்ட வச்சிருக்கான். ஆனா செஞ்சுரி எதுவுமே போடல அப்படிங்கிறது ஒரு ரிமார்க்கா இருந்துச்சு. அது மட்டும் இல்ல, நம்ம அழுந்து ஹோம் டவுன்ல மட்டும் தான் அடிப்பாரு, வெளியே வந்து ரொம்ப திணறுவாரு அப்படிலாம்ன்ற ஒரு இது இருந்துச்சு. என்கிட்ட வந்துட்டு ஸ்மித்தா ஜோ ரூட்டா இந்த 2 பேர்ல யார் டெஸ்ட்ல பெஸ்ட் பேட்ஸ்மேன் அப்படின்னு கேட்டேன்னா அப்கோர்ஸ் நான் ஸ்டீவ் ஸ்மித்துக்கு தான் போவேன்.
ரெண்டு பேரை கம்பேர் பண்ணும்போது எனக்கு ஸ்மித் தான் வந்து ரொம்ப பெட்டரா இருந்த மாதிரி இருக்கும். எப்பவுமே எந்த சிச்சுவேஷன்லயும் ஸ்டீவ் ஸ்மித் வந்து அடிப்பான் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனா ஜோ ரூட் வந்து எனக்கு அந்த நம்பிக்கை கொடுக்கவே மாட்டான். ஜோ ரூட் வந்து சம்பந்தமே இல்லாத ஒரு மேட்ச்ல வந்து ஜோ ரூட் ஆடுற மாதிரி எனக்கு தோணும். அவ்வளவுதான், மற்றபடி எதுவும் இல்லை, நல்லா இருந்துச்சு. ஆனா டெஸ்ட் வந்து நான் பழைய டெஸ்ட் மேட்சஸ் எல்லாம் மிஸ் பண்றேன். இப்பெல்லாம் டெஸ்ட் மேட்ச் வந்து ரொம்ப ஃபாஸ்டா போற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்குது. லபுஷேன்லாம் ஃபாஸ்டா ஆடிட்டு இருக்கான். லபுஷேன் வந்து எந்த காலத்துல ஃபாஸ்டா லேண்ட் இருக்கான் நீங்க சொல்லுங்களேன். லபுஷேன் வந்து எந்த காலத்துல ஃபாஸ்டா லேண்ட் இருக்கான்? லபுஷேன்லாம் படுக்க தூங்க வச்சிருவான். பேட்டிங் பிடிக்கும் போது தூங்க வச்சிருவான். அதுதான் லபுஷேனோட ஸ்டைலே. அவனோட பேட்டிங் ஸ்டைலே வந்து தூங்க வைக்கிறது தான் ஸ்டைலே. அந்த மாதிரி ஆடுற லபுஷேன் வந்து இப்ப ஃபாஸ்டா விளையாண்டுட்டு இருக்கான். எனக்கு புரியவே இல்லை. நான் கூட ஆர்ச்சர் வந்துட்டு ஒரு சண்டை போடுறானே ஸ்மித்துக்கு அவனுக்கு ஏதாவது ஒன்று நடக்கும் போதா ஸ்மித் வச்சா வாங்குறான், அப்படியே பவுன்சர் போடுறான், ஸ்மித் அடிக்கிறான், நீ போடுறான் நான் அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிளாக் சந்திரபால் ஸ்மித் வந்துட்டு டென்ஷன் ஆயிட்டாருன்னு நினைக்கிறேன் ஆர்ச்சரை பார்த்துட்டு. என்னடா ஆர்ச்சர் இப்படி ஆயிட்டார். அவனுங்களை மட்டும், அதாவது நான் அப்ப சொன்னதுதான் இப்பவும் சொல்றேன். ரெண்டு டீமை கம்பேர் பண்ணும்போது இங்கிலாந்து தான் வந்துட்டு, இங்கிலாண்டோட சைடு தான் வந்துட்டு ரொம்ப காலமா அதே ஒரு டெஸ்ட் சைடு மாதிரியே இருக்குது. எல்லாமே அப்பவே இருந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு சைடு மாதிரி எனக்கு தோணுது. இந்த போப்பு, டக்கெட்டு, ஐயோ வேற யாரு, ஜாக் ராலே, ஜோ ரூட், பென் ஸ்டோக்ஸ், இவங்கெல்லாம் ஆர்ச்சர், இவங்கெல்லாம் முன்னாடி இருந்து அதே சைடு மாதிரி தான் இருக்குது. மீதி எல்லாருமே ஆஸ்திரேலியால பாத்தீங்கன்னா தான் கொஞ்சம் கொஞ்சம் ஏதோ புது மூஞ்சுகளா வந்த மாதிரி இருக்குது. ஆனா நல்லா விளையாடுறதும் ஆஸ்திரேலியா தான். மென்டாலிட்டி ஒரு பெரிய காரணமாவும் இருக்குன்னு நினைக்கிறேன். எப்பவுமே இந்த இங்கிலாந்துக்கு வந்து சப்மிசிவா போறதே ஒரு வேலையா போயிட்டு, அடி வாங்கிட்டு சோகமா போறதே ஒரு கூத்தா போயிட்டு. இன்னைக்கெல்லாம் காலையில மேட்ச் பார்க்கும்போது லைட்டா வெறுத்துட்டேன். பென் ஸ்டோக்ஸும் வந்துட்டு நான் இன்னைக்கு மேட்சே வந்துட்டு கொஞ்சம் லேட்டா தான் பார்த்தேன். ஏன்னா UFC மேட்ச் போச்சு, பியூட்டரியான் எப்படியோ ஜெயிச்சிட்டான், மனசுக்கு ரொம்ப நிம்மதியா இருந்துச்சு. அதை பார்த்துட்டு தான் நான் மேட்சே பார்த்தேன். பட் பென் ஸ்டோக்ஸ் வந்துட்டு எப்படி சொல்றது, பென் ஸ்டோக்ஸ் வந்து என்னதான் பண்ண முடியும்? திருப்பியும் பென் ஸ்டோக்ஸ் வந்துட்டு ஒரு ஐகானிக் இன்னிங்ஸ் ஆடணும்னா அவன் செத்துருவான். எனக்கு தெரியும் இந்த வயசுல 50 தான் போட முடியும். அவனும் வில் ஜாக்சன் கஷ்டப்பட்டு ஆடினானுங்க. அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியா வந்து ஒரு T20 மோடுக்கு போயிட்டானுங்க. வந்தோட மேட்சை முடிச்சிட்டானுங்க. இப்படிதான் இந்த 65 ரன்லாம் ஒரு ரன்னான்னு கேட்கிறேன். டெஸ்ட்ல 65 ரன் அடிக்கிறது ஒரு ரன்னா? பட் பரவாயில்ல. பட் ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து ரொம்ப கிக்கா இருந்துச்சு. 2 நாள்னாலும் அது ஒரு பயங்கரமான ஒரு இதா இருந்துச்சு. பட் இந்த மேட்ச் வந்து நான் ப்ரே பண்ணேன், எப்படியாவது ஒரு 4 நாளாவது போகணும்டா, அதே மாதிரி 2 நாள்ல முடிஞ்சிட்டா போர் அடிச்சிடும் டெஸ்ட் கிரிக்கெட்டே அப்படின்னு நினைச்சேன். பட் பரவாயில்ல, கொஞ்சம் தூரமாச்சும் போச்சா. இதுக்கு காரணம் வந்து இங்கிலாந்து நல்லா ஆட மாட்டேங்கிறாங்க. எல்லாம் டக்குன்னு போனோம்னா ஆர்ச்சர் 38 ரன் அடிக்கிறான். போப்பெல்லாம் என்ன, ஹாரி புரூக்குக்கும் ஆரம்பிச்சிடுறான் ஹாரி புரூக்குக்கும் பாபர் ஆசமுக்கும் கிட்டத்தட்ட ஒரே அந்த ஹைப் தான் இருக்கு. இந்த ஓவர் ரேட்டட் ஹைப். ஹாரி புரூக்கு அவ்வளோ ஹைப் கொடுப்பான். அவன் நல்லா தான் ஆடுறான், ஹாரி புரூக் சூப்பரா ஆடுறான். ஆனா அவனுக்கு அந்த கொடுக்குற ஹைப்புக்கு அவன் வந்துட்டு எதுவும் பண்ண மாதிரியே தெரியல. நான் இப்படி சொன்னாலே அடுத்த மேட்ச் ஏதாவது பண்ணிடுறானுங்க. இப்ப நான் சொல்றேன், இப்ப ஹாரி புரூக் அடுத்த மேட்ச் அவன் 200-300 ஏதாவது போட்டுற போறான். அதனால எனக்கு தெரியல. பட் நான் கான்பிடண்டா சொல்றேன், ஹாரி புரூக்கு ஏதாவது பண்ணி அடிக்கிறான். ஆனா எனக்கு அவனை பார்க்கும்போது ஏன் இவ்வளோ ஹைப் ஹாரி புரூக்கை சுத்தின்னு தெரியல. முக்கியமா அந்த இங்கிலாந்து கமெண்டேட்டர்ஸ், அந்த நாசர் ஹுசைன், இவனுங்கெல்லாம் பேச ஆரம்பிச்சான்னு காதுல இருந்து ரத்தம் வந்துடும். அந்த அளவுக்கு பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஹாரி புரூக், he is the only one, who do you think is going to be? ஐயா நாசர் ஹுசைன் ஐயா, போதுங்க ஐயா, என்னால முடியல. நீங்க கொடுத்த பில்டப் எல்லாம் போதும். இதே மாதிரிதான் அந்த பாபர் ஆசமுக்கு கொடுப்பானுங்க. இந்த பாகிஸ்தான்ல மேட்ச் நடக்கும் போதெல்லாம் அந்த ஃபேன் கோட்ல கொடுப்பானுங்க பாரு ஒரு ஹைப். தி கிங் பாபர் ஆசம், he is here அப்படிமாங்க. ஐயா பாபர் ஆசம் 10 மேட்ச்ல ஒரு 50 போடுறான் ஐயா. 10 மேட்ச்ல ஒரு 50 போடுறான். கிங் கோலி 3 மேட்ச்ல 2 செஞ்சுரி, இன்னொரு இதுல செஞ்சுரி போட்டிருக்கலாம் அப்படின்ற மாதிரி போட்டுட்டு இருக்காரு. உங்களுக்கு சொன்னாலும் புரிய மாட்டேங்குது, மாங்காய் மடையனுங்களுக்கு சொல்லாட்டி. ஸோ இந்த மேட்சை வந்து இன்ட்ரெஸ்டிங் ஆக்குறதுக்கு ஒண்ணுதான் இருக்கு. ஆஷஸ் வந்துட்டு இங்கிலாந்து அடுத்த மேட்ச் கண்டிப்பா ஜெயிக்கணும். எனக்கு ஏதோ ஆஸ்திரேலியா ஒயிட் வாஷ் பண்ணிடுவானுங்கன்னு தோணுது. இங்கிலாந்து ஒயிட் வாஷ் பண்ணிடுவாங்கன்னு தோணுது. அந்த மாதிரி அசிங்கம் வந்துட்டு இங்கிலாந்துக்கு தேவையானு தெரியல. ரொம்ப வந்துட்டு அதெல்லாம் அசிங்கம். நான் தான் சொல்றேன்ல, இங்கிலாந்துல வச்சு ஒரு மேட்ச் நடந்தா மட்டும்தான், இங்கிலாந்துல வச்சுட்டு ஒரு ஆஷஸ் சீரீஸ் நடந்தாதான் கொஞ்சமாவது வந்து இங்கிலாந்துக்கு சப்போர்ட்டிவா இருக்குது. அவங்க ஹோம் கண்டிஷன் வச்சு அதுலயே ஆஸ்திரேலியா வந்துடுறானுங்க, வந்து ஏதோ டிரா பண்ணி விட்டுறானுங்க. 2023 வந்துட்டு அழகா ஜெயிச்சிருக்கலாம் ஆஷஸ் வந்துட்டு. அதான் அந்த ஸ்டூவர்ட் பிராட் ரிட்டையர் ஆன அந்த சீரீஸ் வந்துட்டு, ஆஷஸ் சீரீஸ் வந்துட்டு மழையால தப்பிச்சானுங்க ஆஸ்திரேலியா. மழை பெஞ்சதுனாலதான் அந்த மேட்ச் வந்து தப்பிச்சாங்க. அந்த 3rd மேட்சா 4th மேட்ச் நினைக்கிறேன், அதுதான் மழை பெஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். அந்த மேட்ச் மழை பெஞ்சதுனால டிரா ஆயிட்டு. இல்லாட்டா கன்ஃபார்ம் இங்கிலாந்து ஜெயிச்சிருப்பாங்க. 3-2 ஜெயிச்சிருக்கும். ஒன் ஆஃப் த பெஸ்ட் சீரீஸா இருக்கும். அது வந்து ஆக்சுவலா ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆஷஸ் சீரீஸ் தான் என்ன கேட்டனா. 2019 சரி 23 சூப்பரா இருக்கும். எனக்கு கொஞ்சம் நல்ல காம்படிட்டிவா இருந்துச்சு. ஸோ
ஸோ அந்த ஆஷஸ் சீரிஸ் வந்து கொஞ்சமாவது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கணும்னா அதுக்கு இங்கிலாந்து ஏதாவது பண்ணணும். அது படி பண்ணாதான் நமக்கும் பார்க்கறதுக்கு ஏதாவது ஒரு இதா இருக்கும். இப்போ எப்படி தெரியுமா இருக்கு மேட்ச் பார்த்தாலே, ஆஸ்திரேலியா வந்துட்டு எப்படி இங்கிலாந்து அசிங்கப்படுத்த போறானுங்க, எப்படி மானபங்கப்படுத்த போறானுங்க, இங்கிலாண்டை வச்சுட்டு இங்கிலாந்து ஆஸ்திரேலியாவை வச்சுட்டு அடிக்க போறானுங்க. ஆஸ்திரேலியன் பிளேயர்லாம் எப்படி அழுதுட்டு போச்சு, ஆஸ்திரேலியா வந்துட்டு எப்படி இங்கிலாந்து அடிக்க போறானுங்க, இங்கிலாந்து பிளேயர்ஸ் எல்லாம் எப்படி அப்செட்டா போறானுங்க, இங்கிலாந்து ஃபேன்ஸ் எல்லாம் எப்படி அழுதுட்டு ஹார்ட் புரோக்கன் ஆகி போக போறானுங்க அப்படின்றதான் கூத்து. ஆஸ்திரேலியா வந்துட்டு அதுக்கப்புறம் ட்ரோல் பண்ணுவாங்க உட்காந்து, அங்க பாடுறா எப்படி போறானுங்க பொட்டா பசங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. மேத்யூ ஹைடன்லாம் அப்படி காலர் தூக்கி விட்டு அப்படி கமெண்ட்ரி பாக்ஸ்ல உட்கார்ற மாதிரி எனக்கு தோணுது. அப்படிதான் ஆக்சுவலா அந்த டெஸ்ட் கிரிக்கெட்டே போயிட்டு இருக்குது. சொல்ல போனா அவ்வளவு மோசமா ஆடுறானுங்க. என்னதை கடைசியா வந்து இங்கிலாந்து வந்து ஜெயிச்சிட்டானுங்களா சொல்லுங்களேன்? என்னதை வந்து கடைசியா ஜெயிச்சிட்டானுங்களா? ஹாரி ப்ரூக் கேப்டன்சில அப்படி எல்லாத்தையும் வெளுத்து தள்ளிட்டாங்களா? எல்லாம் தோத்துக்கிட்டே தான் இருக்கானுங்க. ஏதாவது டுபாகூர் டீம் வந்து அடிச்சுட்டு சீனை போட்டுட்டு இருக்கானுங்க. பட் வெஸ்ட் இண்டீஸ் வர்சஸ் நியூசிலாந்து, நான் அதை பத்தி நேத்தே பேசினேன். அது வந்து எப்பிக்கா இருந்துச்சுப்பா. அந்த இவன் ஜஸ்டின் கிரீஸோட செஞ்ச டபுள் செஞ்சுரி, ஹோப் அடிச்சது அன்எக்ஸ்பெக்டட். இவ்வளோ அதுவும் இங்கிலாந்து இது ஒன்றும் நியூசிலாந்து மாதிரி ஒரு டீம் எல்லாம் டிரா பண்றது வந்துட்டு முடியாதது. நம்ம வெஸ்ட் இண்டீஸை வந்து எப்படி ப்ரிடிக்ட் பண்றதுன்னே தெரியல. ஒருவேளை வந்து ரூம்ல யாரும் இருக்கிற மாதிரியே இருக்கு. எதுல விட்டேன்? நம்ம வந்து வெஸ்ட் இண்டீஸ் வந்து நம்பவே முடியல. இதே மாதிரி தான் அந்த ஷிமார் ஜோசப் வந்துட்டு 7 விக்கெட்டோ என்னமோ எடுப்பான், ஆஸ்திரேலியால வச்சு எடுத்து டிரா ஆகுவான். அதெல்லாம் எப்பிக்கா இருந்து அதெல்லாம் பார்க்கும்போது எஸ் தே ஆர் பேக் அப்படின்னு ஒரு ஃபீல் கொடுக்குறானுங்க. அதுக்கப்புறம் அப்படியே காணாம போயிடுறானுங்க. இதான் வெஸ்ட் இண்டீஸோட ஸ்டைலே. இதே மாதிரிதான் இங்கிலாந்து சொல்ல போனோம்னா, இங்கிலாந்து அதே மாதிரி தான் வருவானுங்க, திடீர்னு 2019 வேர்ல்ட் கப் அடிச்சுட்டு போனானுங்க, அதுக்கப்புறம் காணாம போயிட்டானுங்க. இப்படிதான் இருக்காங்க. இதே மாதிரி தான் பாகிஸ்தான் சொல்ல போனோம்னா எல்லா டீமும் ஒரே மாதிரி தான் இருக்குது. நியூசிலாந்து மட்டும் அப்பப்போ வந்து ஹார்ட் புரோக் ஆகிட்டு போயிட்டே இருப்பானுங்க. இதுதான் இவங்க கதையாவே இருக்குது. ஸோ வந்து இந்த டெஸ்ட் மேட்ச் வந்துட்டு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கணும். ஆஷஸ் வந்துட்டுனா கண்டிப்பா வந்துட்டு அடுத்த மேட்ச் வந்து ஆடலைட்ல நடக்குது, ஜெயிச்சே ஆகணும். அவனுங்க ஜெயிச்சா மட்டும்தான் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அடுத்த மேட்ச் தோத்துட்டானுங்கன்னா வேஸ்ட். எனக்கு தெரிஞ்சு பாக்குறதே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்காது. ஏற்கனவே வந்துட்டு அவங்க வந்து அசிங்கமா அவுட் ஆகிறதுனாலதான் போர் அடிக்குது கிரிக்கெட் பார்க்கவே. சொல்ல போனா உண்மையிலே அதனாலதான் போர் அடிக்குது. ஆஷஸ் வந்துட்டு இப்ப ஃபாஸ்டா போச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்க நல்லா விளையாண்டாதான் ஏதாவது நல்லா இருக்கு. இப்போ ஒருவேளை இங்கிலாந்து ஃபாஸ்டா ஆடுறானுங்கன்னு வச்சுக்கோங்களேன், பேஸ் பால்ன்ற ஐயா அதெல்லாம் வந்துட்டு எப்பவாவது பண்ணா நல்லா இருக்கும். ஒரு டைம்ல வந்து நீங்க செத்து கிடந்தீங்க, ஒரு ரெட் பால் கிரிக்கெட்ல செத்து கிடக்கும்போது பிரெண்டன் மக்களம் வந்துட்டு இந்த ஸ்டைல ஆடினா நல்லா இருக்கும் அப்படின்னு இருந்துச்சு. அந்த ஸ்டைல ஆடிட்டு அதுக்கப்புறம் பழைய டெஸ்ட் மேட்ச் கிரிக்கெட் ஸ்டைலுக்கு போயிடணும். எப்பவுமே நாங்க அப்படிதான் ஆடுவோம் அப்படின்னா எனக்கு ஆடுற மாதிரி தெரியல. ஆஸ்திரேலியா தான் உங்களை வச்சு ட்ரோல் பண்ற மாதிரி இருக்கு. நாங்க ஆடி காமிக்கிறோம் அப்படின்னு. லபுஷேன்லாம் ஃபாஸ்டா ஆடுறோம் அப்படின்னா அப்ப ப்ரூவ் பண்றானுங்கன்னு அர்த்தம். இப்படிதான் ஆடணும்டா பேஸ்பால் விளக்கண்ணைங்களா, இப்படி நீங்க ஆடுறமே ஆடக்கூடாது அப்படின்னு. பிரெண்டன் மக்களம் பேஸ்பால் பிளேயர் மாதிரி ஆடுறாருன்னா அவரு ஆடட்டும், அது அவருடைய ஸ்டைலு. அதுக்காண்டி அவர் வந்துட்டு ஜோர் விட்டு இப்படிதான் ஆடணும் அப்படின்னா அது நடக்காத காரியம். ஸோ அதுதான் இந்த மூணாவது டெஸ்ட் வந்து இந்த ஆஷஸ் வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கணும்னா மூணாவது வந்துட்டு டெஸ்ட் வந்து கண்டிப்பா இங்கிலாந்து ஜெயிக்கணும், இல்லாட்டா போர் அடிச்சிடும் எனக்கு தெரிஞ்சுட்டு. ஸோ பாப்பாங்க guys என்ன நடக்குது அப்படின்னு, நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க, அதை நான் பாக்குறேன். அதுக்கப்புறம் மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணுங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, and see another video and remember it always be on top. Cheers.